விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செயல்பட்டு வரும் அரசு கலைக் கல்லூரியில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படாததை கண்டித்து அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக அந்த கல்லூரி மாணவர் குமாரிடம் எமது செய்தியாளர் கோபிநாத் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருது. இந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கு உதவித்தொகை கடந்த 2 ஆண்டுகளாக கிடைக்கலன்னு சொல்லி இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க. நம்மளிடையே பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை சேர்ந்த 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர் குமார் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்துக்கான கோரிக்கை கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இந்த கல்லூரியில் இப்போ சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிருக்கீங்க. உங்களோட கோரிக்கைகள் என்ன? இந்த கோரிக்கை வலியுறுத்தி ஏற்கனவே முறையிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் நடவடிக்கை என்ன மேற்கொண்டிருக்காங்க? இந்த கல்லூரியில் தொடர்ந்து 2 வருஷமா கல்வி உதவித்தொகை வேணும்னு பல்வேறு கட்ட போராட்டங்கள், வகுப்பு புறக்கணிப்பு, கல்லூரி முதல்வர்கிட்ட விண்ணப்பம், தாசில்தார்கிட்ட விண்ணப்பம், கலெக்டர் பிடிஓ கிட்ட விண்ணப்பம், ஆர்டிஓ கிட்ட விண்ணப்பம், பல்வேறு விண்ணப்பங்களை கொடுத்து நாங்கள் மாணவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டதை தவிர எங்களை இதை விட்டால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த சாகுமுறை உண்ணாவிரதம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோன்னா காரணம் நாங்கள் பல்வேறு விண்ணப்பங்களை கொடுத்து ஒன்றுமே செய்ய முடியல. எங்களுடைய கோரிக்கை 2 ஆண்டாக வழங்கப்படாத கல்வி உதவித்தொகை உடனடியாக வழங்கப்பட வேணும். அதுக்கடுத்தது என்னன்னாக்கா, விளையாட்டுத்துறையில் போதுமான பொறுப்பாசிரியர், அந்த விளையாட்டுத்துறைக்கு அரசு பணியாளர் இல்லாமல் இருக்கிறதால பொறுப்பாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களிடையே பல்வேறு பிரச்சனைகளை தூண்டி விடுற ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்படுற நிதி சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுறதில்ல. இதனால் மாணவர்கள்ட்ட நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. இவங்க பல முறை ஏற்கனவே கல்லூரி முதல்வர், மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் தங்களோட கோரிக்கை வலியுறுத்தி இதுவரைக்கும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாதனால தாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அவங்க நம்மகிட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க.